இந்த மாசி மாதத்தில் 6 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. திடீர் பண வரவு, திடீர் பொருளாதார உறவு, லாட்ரி, ரேஸு, ஸ்பெகுலேஷனில் மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழில் முனைவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி வெற்றி. சனி பெயர்ச்சி இந்த மாதத்தில் இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் அத்தனையும் குருவின் பார்வை படுறதுனால இது அனைத்துமே சொல்லியிருக்கோம். உள்ள போய் பாருங்க, நிச்சயமாக உங்களுடைய ராசியின் வீடியோவை பாருங்க. இதை பார்த்துட்டு ஒவ்வொரு உங்களுக்கு உண்டான நல்லத்தையும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது? 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம், சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாதத்தில் வருது. அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில், அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள். கொரோனா காலகட்டங்களில் 2019 5 கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு. அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனுரில் செயற்கையாக இருந்துச்சு. கூட கேதுவும் அந்த காலகட்டங்களில் இருந்ததுனால நுண் கிருமிகள் வந்துருச்சு. அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான், அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான், அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு, பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்காரு. கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரம்மாண்டம் கூடிய ராகு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவானும் புத பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் சனியும் ஒரு சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினச்சவங்க நினச்ச காரியத்தை முடிக்கணும். அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி, சொந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும், எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம். 15/2/2026 மகா சிவராத்திரி, 6/3/2026 வாஸ்து நாள், புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க 6/3/2026 தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவானானவர் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு. அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா? வாஸ்து நாளும் சேர்ந்து வருது. ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க. இப்போ வரது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது 3/3/2026 மாசி மாதம் வருது. 14/3/2026 தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரடையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடக்கூடிய நோன்பு. ஐயா, இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 22/2/2026 பிப்ரவரி மாதம் 21, 22 தேதிக்கு கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் புதன் எல்லாம் 6 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம். அது எண்ணி வரலும் இருக்குது அப்படின்னா 21
பிப்ரவரியிலேருந்து 6 மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாதத்தில் நாங்கள் சனி பெயர்ச்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம். அது நாங்கள் தான் முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வரோம். மிச்சவங்கள்லாம் திருக்கணித பஞ்சாங்கம், எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. நாங்கள் முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் 2023 டிசம்பர்லேயும் எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டியும் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் என்னைக்கு சனி பெயர்ச்சி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கோம், ட்ரெடிஷ்னலாக சொல்லப்பட்டிருக்கோம். அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது 6/3/2026 அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும், சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் 2026ஆம் வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறது 7ஆம் அதிபதியான சனியோடையே சேர்ந்து இருக்கார். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்களேனா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக மிகப்பெரிய தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது. இந்த சிம்மராசிக்காரர்களை பார்த்தலையானால் இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது, செவ்வாய் இருக்கிறது உச்சம் பெற்று போயிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4/9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. சிம்மராசிக்காரர்களின் 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ஒரு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். சிம்மராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சொல்லக்கூடியது செவ்வாய். அவர் 6ஆம் இடத்துல போகிறார். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புதிய கடன் வாங்குறவங்க, அதை தவிர லேண்டு சம்பந்தமான புதிய யுக்தி கையாண்டு புதுசாக லேண்டில் ஃப்ளாட்டெல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அரசியல் சம்பந்தமாக இருக்கிறவங்க, அரசு சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். மனக்குழப்பங்கள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். எந்த ஒரு டெசிஷனையும் ஸ்ட்ராங்காக ஊர்ஜிதமாக எடுக்க முடியாத நிலைமை இந்த மாதத்தில் வரும். இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் போகிறார். செவ்வாய் உங்களுடைய யோகாதிபதினு சொன்னவர் 7ஆம் இடத்துக்கும் போகிறார் 21/2/2026 இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 7ஆம் இடம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக எதிர்பாலினத்தவனுடைய கை ஓங்கி இருக்கக்கூடும். பார்ட்னர்ஸினுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களை தனிமைப்படுத்தவோ உங்களை விட்டு நகர்த்தி வைக்கவோ வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் சனி 8ஆம் இடத்துக்கு வேறு மாறுறாரு. அதனால் நிச்சயமான உடல் நிலை பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரனின் மாற்றங்கள், சுக்கிரன் இருக்கக்கூடிய இடங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. இப்போ குரு பகவான் இருக்கிறது 11ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் இருக்கிறது 7ல் இருக்கார். எப்பொழுதுமே ஒரு நபருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு பார்த்தாக்க சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரும்பொழுது தான், அதாவது வியாழன் நோக்கு
அப்படின்றது சனி தொடர்பு. அப்போ சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தில் ஏற்பட்டுகின்ற தடைகளும் தாமதங்களும் விலகி வீட்டில் கெட்டி மேல ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் 13/2/2026 14/3/2026 விரும்பிய மணமகனையோ விரும்பிய மணமகளையோ கைப்பிடிக்கக்கூடிய காலகட்டங்கள். கண்டிப்பாக எழுதி வச்சுங்க, நிச்சயதார்த்தம் ஆகி போயிடுமா, நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும். யாருக்கு? சிம்ம ராசியை சேர்ந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு, பூர நட்சத்திரக்காரங்களுக்கு, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணத்திற்குண்டான நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும். வரக்கூடிய 31/12/2026 திருமணமும் நல்லபடியாக நடந்து போயிடுமா, திருமணமும் நல்லபடியாக நடந்து போயிடும். என்ன ஒன்று ராசியில் கேது பகவான் இருக்கார். கேது பகவானை சனி பகவான் சப்தம பார்வை பார்க்குறாரு. அப்போ உடலில் கிருமிகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எலும்பு மஜ்ஜை மூட்டுக்கள் வழி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் ராசியை பார்க்குறாரு. ராசிநாதனும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு. ராசிநாதனும் சூரியனும் கேதுவை பார்க்குறாரு. கண் தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய மெட்ராஸை மற்றும் கண்ணில் சின்ன சின்ன உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் 13/2/2026 14/3/2026 வரையிலும் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உங்களுடைய குடும்ப வைத்தியரை உடனே அணுகிட்டீங்க அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா, பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, அடுத்தது மேல் படிப்புக்காக உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 7ல் உள்ள ராகு இருக்கார். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணப்படக்கூடியவங்களுக்கும் உண்டு. அதே போல் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில். ஏன் அப்படின்னாக்க செவ்வாய் பகவான் 6ல் இருந்துட்டு 7ல் போகிறாரு. அப்போ உயர்கல்வி படிக்கணுன்றதுக்கு வெளியூர் வெளிமாநிலம் போகிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குடும்பஸ்தானாதவர் தனக்காரனான புதனும் சப்தமத்தில் இருக்கிறாரு. அப்போ கேட்ட இடத்துல பைப்பை எப்படி திறந்தா என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதே மாதிரி கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, இந்த 13/2/2026 14/3/2026 வரையிலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள். ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகிறது. மதிக்காரகனான சந்திரன் 8ஆம் இடத்துல போயிட்டு ஒளி கிடைக்காததுனால அவதிப்படக்கூடிய காலகட்டங்கள், மதி மயங்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கணும். அது என்னென்ன நாள் அப்படின்னு சொல்லிடுறேன். 20/2/2026 மற்றும் 21/2/2026 இந்த 2 நாளும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. சாமி, நான் டிக்கெட் போட்டுட்டேன், என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு கோ என்ற பசுவிற்கு அகத்திக்கீரை புல் வைக்கோல் வாங்கி கொடுத்துட்டு பயணங்களை தொடருங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சரி, இந்த சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் பலன்கள் கொடுக்கலை அப்படின்னா சரணாகதி அடைய வேண்டியது அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயில். ஏன் சாமி, சூரியன் தான் எல்லா இடத்துலையும் நவகிரகத்தில் இருக்காங்கல்ல, அது ஏன் சாமி அங்கே மட்டும் போய் சொல்கிறீங்க அப்படின்னாக்க, குரு பார்த்த சூரியன் இப்போயும் பார்த்தீங்கன்னாக்க குரு ராசிக்கு 11ல் இருந்துக்கிட்டு சூரியனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு பேர் சிவராஜயோகம். அதே போல் அந்த சூரியனார் கோயிலில் சூரிய பகவான் சாயாதேவி உஷாதேவி சமேதமாக எதிரில் குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இதை தவிர அங்கே இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உள்ள ஸ்தலம் அப்படின்றது சூரியனார் கோயில். இந்த 13/2/2026 14/3/2026 ஒரு நாள் அந்த சூரிய பகவானை வழிபட்டுட்டு சூரிய பகவானுக்கு அர்ச்சனை இல்லாட்டி அபிஷேகம் பண்ணிவிட்டு மற்ற 8 நவகிரகங்களுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை பகவானை கண்டா பனி விலகுதோ அதே போல் விலகும். சரி, இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த 13/2/2026 14/3/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயினுடைய மாறுதல்களும் செவ்வாய் இருக்கும் இடம்தான். புதிய கடன் எல்லாமே வந்து சீராகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். அது தவிர சிறு இரத்த சம்பந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அது தவிர பார்த்தலையானால் எடுத்த முயற்சிகள், போட்டித் தேர்வு இது எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பார்த்தோம்னா பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எதிர்பாலினத்தவர் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, எதிர்பாலினத்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும். நண்பர்களை, கூட்டாளிகளை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. திருமண யோகம் உண்டு. முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேயானால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அதை தவிர இந்த திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு 75 விழுக்காடு மாற்றங்கள், ஏற்றங்கள் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.